ஹலோ, வெல்கம் டு ஃபிக்ஸ் வித் டிவி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பிளாக் ஸ்க்ரீன் டூல் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருக்கேன். அது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, கஸ்டமரோட அல்ட்ரா வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இது வந்து என்னோடய அல்ட்ரா, இது கஸ்டமரோட பிசி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், டூலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் அல்ட்ராவில் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கஸ்டமரோட அல்ட்ராவில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது நான் என்னோடய ஸ்க்ரீன், இது கஸ்டமரோட அல்ட்ரா வியூ. ஓகேவா? கஸ்டமரோட பிசி, இது என்னோடய பிசி. இங்கே தெரியுது பார்த்தீங்களா குட்டியாக, இதான் என்னோடது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூசர் ஐடி பாஸ்வேர்டு டைப் பண்ணுறேன். டூலை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அல்ட்ராவில் சென்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஃபைல் அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த டூல் இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் கரெக்டான பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இந்த டூல் வந்து ஆன்லைனில் தான் கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதனால் இன்டர்நெட் வேணும். இன்டர்நெட் இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் ஒர்க் ஆகும். அது எப்படின்னா, அதை நம்ம செட் பண்ணி கொடுக்குறோம் ஒரு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி. இப்போது ஆன்லைனில் கனெக்ட் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த டூலில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த மானிட்டர்லேருந்து மானிட்டர் கண்ட்ரோல் பண்ணுற எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்க்ரீன் இருக்கும். அதாவது கஸ்டமர் சைடில் ஒரு ஸ்க்ரீன் தான் தெரியும், நம்ம சைடில் மட்டும் தான் 2 ஸ்க்ரீன் தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இன்ஸ்டால் கொடுத்தோன்னே கஸ்டமர் சைடுக்கு வந்து இந்த மாதிரி தெரியும், நம்ம சைடில் இந்த மாதிரி தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து இந்த D1 D2ன்னு இருக்குல்ல, இது D1 வந்து ப்ரைமரி மானிட்டர் ஆல்ரெடி இருக்குது கஸ்டமர் சைடு. இப்போ நான் D2 கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ஸ்க்ரீன் ப்ரைமரி ஸ்க்ரீனாக செட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கேனை மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா 2 ஸ்க்ரீன் 2 மானிட்டர் இருக்குது பார்த்தீங்களா நமக்கு. ஆனால் கஸ்டமர் சைடில் பார்த்திங்கன்னா எந்த ஐக்கானுமே தெரியாது. அவங்களுக்கு வந்து செகண்டரி மானிட்டர் மட்டும் தான் காட்டும். நம்மளது வந்து ப்ரைமரி மானிட்டராக மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்க்ரீனை வந்து இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஃபுல்லாக அவங்க கஸ்டமர் சைடு வந்து பிளாங்க் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது கஸ்டமரோட பிசி பிளாங்க் ஆகிடுச்சு. நம்ம சைடு பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் பார் இருக்குல்ல, டாஸ்க் பாருக்கும் நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். டாஸ்க் பாரும் நமக்கு ஃபுங்கி பாருங்கள், இங்கே ஸ்க்ரீனும் பிளாங்காக இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாஸ்க் பாரும் பிளாங்க் ஆயிரும். நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து டாஸ்க் பார் தான் நமக்கு மேட்ரு. ஏன்னா டாஸ்க் பார் தான் நம்ம என்ன டூல் ஓப்பன் பண்ணுறோன்னு தெரிய போகுது. இப்போ நீங்கள் அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே காணாம போயிடும். ஓகேங்களா? இதில் வேறு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் டாஸ்க் பாரை மட்டும் நீங்கள் பிளாங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் தெரியும், டாஸ்க் பார் மட்டும் தெரியாது. ஓகேவா? டாஸ்க் பார் மட்டும் தெரியாது, நீங்கள் என்ன டூல் ஓப்பன் பண்ணுறேன்னு தெரியாது. இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இப்போ டாஸ்க் பாரை பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த டூல்ஸில் கிளிக் பண்ணி இப்போ நான் நோட் பேடை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா டேரெக்டாக கஸ்டமர் சைட் நோட் பேடில் ஒரு கனெக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏதாவது கனெக்ட் பண்ணுங்கள், கனெக்ட் வால்யூம் அப் டவுன் அப்படின்னு டைப் பண்ணால் கஸ்டமருக்கு ஸ்க்ரீனில் நம்ம டைப் பண்ணுறது மட்டும் தெரியும். ஆனால் என்ன டூல் ஓப்பன் பண்ணியிருக்கணும் கஸ்டமர் சைடு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு டாஸ்க் பார் பிளாக்காக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ப்ரௌசர் ஓப்பன் கொடுத்துட்டேன். இப்போ ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் கஸ்டமர் சைடு நமக்கு ப்ரௌசர் தெரியும், ஸ்க்ரீன் தெரியும். கஸ்டமர் சைடு பார்த்தீங்கன்னா வெறும் நோட் பேட் மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டவுன்லோட்ஸ் வச்சுருக்கேன். இந்த டவுன்லோட்ஸில் வந்து நம்ம ஏதாவது ஒரு லிங்க், எக்ஸாம்பிள் வந்து ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணுறோம்னா எந்த லிங்க் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரிமோட் ஒர்க்குக்கான தேவையான எல்லா லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் அந்த C++ஐ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரைவேட் விண்டோவில் தான் ஓப்பன் ஆகும். ப்ரைவேட் இதில் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்க, லிங்க்குள்ளே போகிறீங்கன்னு கூட கஸ்டமருக்கு தெரியாது. அது ப்ரைவேட் விண்டோவில் ஓப்பன் பண்ணுறதுனால. அதே மாதிரி உங்கள் ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதில் அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து ஸ்க்ரீன் நார்மல் ஆயிரும். ஓகேங்களா? உங்களுக்கும் ஸ்க்ரீன் நார்மல் ஆகிடும். ஓகேவா? ரெண்டு ஸ்க்ரீன் வந்து ஒரு ஸ்க்ரீனாக மாறிடும். இல்லை மெயினாக நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே டூலை ஓப்பன் பண்ணுறீங்க, அல்ட்ராவில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறீங்க. டூலை வந்து ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் மட்டும் கொடுக்குறீங்க. இன்ஸ்டால் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து இது ஃபஸ்ட் டைம் இந்த டூலை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து ப்ரைமரி ஸ்க்ரீனாக ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த D2 மட்டும் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். கஸ்டமரோட சைடு வந்து எல்லா ஐக்கானும் அவங்க ப்ரைமரி ஸ்க்ரீனில் இருக்கும், நம்ம சைடில் இருக்காது செகண்டரி மானிட்டரில். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த D2 மறந்துடக்கூடாது. இந்த D2 அழுத்தினா மட்டும்தான் செகண்டரி ஸ்க்ரீன் ப்ரைமரி ஸ்க்ரீனை செட் ஆகும். கஸ்டமருக்கு நம்ம எதுவுமே தெரியாது. அந்த டயத்தில் நீங்கள் டாஸ்க் பாரை மட்டும் நீங்கள் பிளாக் பண்ணுறீங்கன்னா டாஸ்க் பாருக்கு மட்டும் நீங்கள் இது பண்ணணும். டாஸ்க் பாரை மட்டும் பிளாக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் டாஸ்க் பாரை மட்டும் பிளாக் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு டாஸ்க் பார் மட்டும் தெரியும். இப்போ நான் நோட் பேட் இந்த டூல்ஸில் போயிட்டு நிறைய டூல்ஸ் இருக்கும். இதில் எதுக்கு அப்படின்னா
இந்த டிவைஸ் மேனேஜர் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிவைஸ் மேனேஜர் கஸ்டமர் சைடு ஓப்பன் ஆயிரும். அவங்க கனெக்ட் பண்ண சொல்கிறப்ப அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன டூல் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் நோட் பேடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே நோட் பேட் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனையும் பிளாக் பண்ணணும், கஸ்டமருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனையும் பிளாக் பண்ணியாச்சு. அதாவது ஃபுல் ஸ்க்ரீனையும் பிளாக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ளாட் பேட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளாட் பேடை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீனுக்கு மேலேயே ஒரு நோட் பேட் வரும். இதில் நீங்கள் டைப் பண்ணலாம் கனெக்ட் வால்யூம் அப் டவுன். ஓகேவா, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் நான் ஒரு ஷார்ட்கட் வச்சுருக்கேன். அந்த ஷார்ட்கட்டை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் லாக் ஆயிரும். கீபோர்டு கஸ்டமருக்கு வேலை செய்யாது. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்களால இன்டர்பேட் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா, அந்த ஷார்ட்கட் வந்து நான் டூல் விற்கிறப்ப நான் கொடுக்குறப்ப கஸ்டமர் சொல்லி தான் கொடுப்பேன். கஸ்டமைஸாகவும் செட் பண்ணிக்கலாம் அந்த ஷார்ட்கட்டை. ஓகேவா, அதான் அதில் மெயின் மேட்ரு. இப்போ நான் அந்த ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போது அது அன்லாக் ஆகிடுச்சு, நார்மலாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த விண்டோஸ் வி எதுக்காக அப்படின்னா கஸ்டமர் வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு சில பேர். அதை கண்டுபிடிச்சி ஆஃப் பண்ணுறதுக்காக இது ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே டேரெக்டாக வந்துடும். இதில் ஆனில் இருந்தால் அதை ஆஃப் பண்ணிக்கிங்க. இப்போ இது ஆஃபில் இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன் பண்ணியிருந்தால் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க ஒர்க்கை பண்ணுங்கள். எந்த லிங்க்கு காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கஸ்டமருக்கு தெரியாமல் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இந்த அன்இன்ஸ்டால் அப்படின்றது நீங்கள் டேரெக்டாக அன்இன்ஸ்டால் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதுக்காக இது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய பிளாக் ஸ்க்ரீனை ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு ஒரு தடவை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். புரியலனா கூட மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ளே வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஸ்டால் கொடுத்துட்டு D2 செலக்ட் பண்ணணும். அதாவது ரெண்டாவது ஸ்க்ரீன் வந்து ப்ரைமரி ஸ்க்ரீனை செட் பண்ணணும். செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டாஸ்க் பாரை பிளாக் பண்ணுறது இது பண்ணுறது உங்களோட விருப்பம். ஓகேவா, இப்போ நான் ஸ்கேன் கொடுத்துட்டு டாஸ்க் பாரை பிளாக் பண்ணால் இங்கே பிளாங்க் ஆகிடுச்சு பாருங்கள் கீழே. அதே மாதிரி இங்கே டூல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூல்ஸில் வந்து எடுத்துவிட்டால் போயிடும். இதில் மெயின் மேட்ரு ஒன்று இருக்குது. என்ன மேட்ரு அப்படின்னா இந்த கஸ்டமைஸ்டு டெக்ஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கஸ்டமைஸ்டு டெக்ஸ்ட் எதுக்கு அப்படின்னா இருங்க ஒரு தடவை மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கஸ்டமைஸ்டு டெக்ஸ்ட் எதுக்கு அப்படின்னா நம்ம ஏதாவது கஸ்டமைஸ்டாக யாருக்காவது ஒர்க் பண்ணுறப்போ ப்ரோ உங்களோட நேம் மட்டும் எனக்கு தெரியக்கூடாது, உங்கள் நேம் மட்டும் தெரியக்கூடாது, வேறு ஏதாவது பேரில் இருந்தால் ஓகே, இல்லை என் பேர் வேணும்னா நீங்கள் எடிட் பண்ணி இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, என்ன வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அனானமஸ் செட் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இருங்க சின்ன பக்கு, ஒரே நிமிஷம். அதை ஸ்கேன் பண்ணாமல் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஸ்கேன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். டூலை ஓப்பன் பண்ணுறப்ப எப்போயுமே வந்து பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டால் தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா, இப்போ நான் ஸ்கேன் மானிட்டர் கொடுக்குறேன். இந்த கஸ்டமைஸ்டு இதை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் டிக் பண்ணால் போதும். கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு டெக்ஸ்ட் வந்துடும், அனானமஸ் வந்திருக்கா. இதை நீங்கள் மாற்றிக்கலாம். கஸ்டமைஸ் எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா இந்த எடிட்டில் போயிட்டு இந்த இடத்துல வேறு ஏதாவது சும்மா டெஸ்ட்டு அப்படின்னு போட்டிருக்கேன். டெஸ்ட்டுன்னு போட்டு நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ஆன் பண்ணேன்னா இந்த இடத்துல டெஸ்ட்டுன்னு மட்டும்தான் இருக்கும் பாருங்கள். டெஸ்ட் இஸ் ஒர்க்கிங், டெஸ்ட் டேஸ் அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இது உங்களுக்கு கஸ்டமைஸ் வேணால் டிஃபால்ட்டாக உங்களோட ஓன் இது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஓன் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்படி தான் இந்த டூல் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் டவுன்லோடு வந்து நீங்கள் எந்த இதை ஓப்பன் பண்ணாலுமே அது இன்கேகினேட்டோவில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இன்கேகினேட்டோ விண்டோவில் தான் ஓப்பன் ஆகும். அதனால் நீங்கள் கஸ்டமருக்கு வந்து பயப்பட வேண்டாம். நீங்கள் என்ன லிங்க் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ்டாக. நான் சும்மா கஸ்டமைஸ்டாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ரீஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்படி தான் இந்த டூல் ஒர்க் ஆகுது. இந்த டூல் யாருக்கும் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா நான் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த டூலில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் மறக்காமல் அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டு டூலை எக்ஸிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்படி தான் இந்த பிளாக் ஸ்க்ரீன் டூல் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ, பாய்.